ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு ஜிகே இன்ஃபர்மேஷன் சென்டர் சேனல். நான் உங்களுடைய கோபாலேஷன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் ஆன்லைனில் ஒரு பாலிசி நீங்களே இஷ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஏஜென்ட்கிட்ட ஒரு பாலிசி ஆர்சி காப்பி கொடுத்து உங்கள் ரெனியூவல்ஸ்க்கு நீங்கள் போனாலும் சரி, இந்தியன் ரோட்ஸில் ஓட்டும்போது பாதுகாப்பாக ஓட்டணும், இன்சூரன்ஸோடு ஓட்டணும். இல்லாட்டி உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் போனீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அதனால இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களோட வண்டிக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சு போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெவர் ஃபர்காட் டு ஹாவ் இன்சூரன்ஸ் இன் யுவர் பைக். ஸோ பி அ சேஃப் டிரைவிங். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆர்சி காப்பியும் இன்சூரன்ஸ் காப்பியும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கொட்டேஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு நிறைய கம்பெனிலேருந்து கொட்டேஷன் வாங்கலாம். ஸோ எந்தெந்த கம்பெனியெல்லாம் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குதோ அந்தந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஆர்சி காப்பியும் இன்சூரன்ஸ் காப்பியும் நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்போ சப்மிட் பண்ணும்போது ஆர்சியில் இருக்க டேட்டாஸும் இன்சூரன்ஸில் இருக்க டேட்டாஸும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் இஷ்யூ பண்ண டேட்டாஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், யூ வில் கெட் அ பேசிக் கிளைம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கிளைம் கொடுப்பாங்களோ அந்த கிளைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கேன்டு ஆர்சி காப்பி எப்போவுமே நீங்கள் ஒரு லேப்டாப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கேன்டு அப்படி இல்லாட்டி ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னடா ஹை குவாலிட்டி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியணும். ஆர்சி காப்பியில் இருக்கிற எழுத்துக்கள் தெளிவாக தெரியணும். எக்ஸ்டெண்ட் டு 1 MB வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே எந்த சைட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, எந்த வெப்சைட்டும். ஸோ அதனால் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. எதை எடுத்துக்கணும்னா ஆர்சி காப்பியும் இன்சூரன்ஸ் காப்பியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு போடுறீங்கன்னா உங்கள் வண்டியில் எத்தனை ஓனர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட் வண்டிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் எத்தனை நேம் சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எத்தனை ஓனர் இருக்காங்க, லாஸ்ட் ஓனரோட நேம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ லாஸ்ட் ஓனர் நேம் தான் வச்சு தான் நம்ம இன்சூரன்ஸ் போடணும். ஸோ நான் இப்போ இந்த வண்டியை வாங்கிட்டேன் ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா உங்கள் நேமில் போட முடியாது. ஓகே, ஆர்சி காப்பியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் தான் நீங்கள் போட முடியும். நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் உங்கள் நேமில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்சி காப்பியில் இன்சூரன்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்டோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸில். இன்சூரன்ஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு சில கம்பெனிஸ் சில சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ப்ரீவியஸ் இன்சூரன்ஸில் நீங்கள் முதல் பார்க்க வேண்டியது என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸா இல்லை காம்ப்ரிஹென்சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஐடிவி மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ரிஹென்சிவ். இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ ஐடிவி வேல்யூ 0 இருந்துச்சுன்னா, அதில் பிளாங்காக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் தேர்ட் பார்ட்டி. செக் த நேம் ஆஃப் ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் அண்ட் மேட்ச் வித் ஆர்சி நேம். ஸோ ஆர்சியில் இருக்கிற நேமும் இன்சூரன்ஸில் இருக்கிற நேமும் ரெண்டும் ஒரே நேமாக இருக்கணும். அப்படி ஒரே நேம் இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஆர்சி நேமும் இன்சூரன்ஸ் நேமும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் அப்ளிகபிள் ஆகும். இதுவே நேம் நாட் மேட்ச்சில் இருந்துச்சு, இதில் ஒரு நேமும் அதில் ஆர்சியில் ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா நோ
claim bonus உங்களுக்கு applicable ஆகாது. RC name and insurance name not match, NCB no claim bonus not applicable. RC name and insurance name matches, no claim bonus is applicable. So before calculating premium நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சி காப்பியும் இன்சூரன்ஸ் காப்பியும் கம்பல்சரி வேணும். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ நீங்களாக எந்த டீட்டெயில்ஸும் போடக்கூடாது. அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதுதான் போடணும். இப்போ 2 வீலர் இன்சூரன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா சிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கியூபிக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய ஆர்சி காப்பியில் இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் போகும்போது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ப்ராப்ளம் தான். அதே மாதிரி ப்ரைவேட் காருக்கும் கியூபிக் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கூட்ஸ் கேரிங் வெஹிக்கலுக்கு கியூபிக் கெப்பாசிட்டி ஆர் கிராஸ் வெஹிக்கல் வெயிட் ஜிவிடபிள்யூன்னு சொல்லுவோம். ஜிவிடபிள்யூ மென்ஷன் ஆகாட்டி லேடட் வெயிட்னு இருக்கும். லேடட் வெயிட் / அன்லேடட் வெயிட்னு இருக்கும். நீங்கள் லேடட் வெயிட் எடுத்துக்கலாம். அதுதான் கிராஸ் வெஹிக்கிளோட வெயிட். ஸோ கூட்ஸ் கேரிங் வெஹிக்கிளுக்கு சிசியும் ஜிவிடபிள்யூயும் மஸ்ட். பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிளுக்கு சிசி இஸ் மஸ்ட். சீட்டிங் கெப்பாசிட்டி, இப்போ 3 வீலர் ஆட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் 3+1. 3 வீலர் ஆட்டோ இஸ் 3+1. நான் வீல சொல்லலைங்க, சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்கிறேன். சீட்டிங் கெப்பாசிட்டி 3+1. 1ங்கிறது டிரைவர் சீட்டை, அது போக எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அத்தனை சீட்ஸ். இப்போ இதுவே ஒரு கால் டாக்ஸி நம்ம எடுத்துக்கிட்டோம், ஷிஃப்ட் டிசைர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி இஸ் 5. ஒரு டிரைவர் 4 சீட், 4 சீட் ப்ளஸ் 1. ஸோ பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிள், சீட்டிங் கெப்பாசிட்டி, கியூபிக் கெப்பாசிட்டி, இது ரெண்டும் மஸ்ட்டுங்க. இந்த மிஸ்லினியஸ் வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா கியூபிக் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் மிஸ்லினியஸ் வெஹிக்கிளுக்கு வேரி ஆகும். மிஸ்லினியஸ் வெஹிக்கிள்ஸ்னால் லைக் டிராக்டர்ஸ், ஆம்புலன்ஸ், ரோட் ரோலர், பொக்லைன், தென் கேரவன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த வண்டி தான் மிஸ்லினியஸ் வெஹிக்கிள். நம்ம போர்ட்டலில் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குன்னு ஒரு டேப் இருக்குது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு கொட்டேஷன் எடுக்கணுன்னா நீங்கள் ஆதார் கார்டு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் மஸ்ட்டுங்க. அடுத்தது நோ கிளைம் போனஸ்னு என்னென்னு பார்ப்போம். Check the vehicle owner, did he utilize the previous year policy for any claim? ஸோ ப்ரீவியஸ் இயர் பாலிசி வச்சு அந்த பர்டிகுலர் ஓனர் ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருக்காரான்னு கேட்கணும். எஸ்ன்னு சொன்னார்னா நோ கிளைம் போனஸ் அப்ளிகபிள் ஆகாது. நோன்னு சொன்னார்னா அப்ளிகபிள் ஆகும். அது எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் நோ கிளைம் போனஸ் எப்போ கிடைக்கும்னா, எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் பண்ணல, வண்டியை சேஃபாக நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, அந்த வண்டிக்கு ப்ரீவியஸ் இயர் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வந்துட்டு பேசிக் ஓன் டேமேஜ், உங்களோட வண்டிக்கு ஒரு ப்ரீமியம் வரும் இல்லைங்களா, ஓடி ப்ரீமியம் சொல்லிட்டு, அந்த ப்ரீமியமில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். You can check the NCB percentage in previous year. அது எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கிளைம் போனஸ்ங்கிறது உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் இன்சூரன்ஸ் காப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா
அதில் என்சிபின்னு போட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அதில் என்ன பர்சன்டேஜ் போட்டிருக்கோ, 0ன்னு போட்டிருந்தா 0, 20ன்னு போட்டிருந்தா 20, 25 போட்டிருந்தா 25. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதையே நீங்கள் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்சிபி வந்துட்டு ஒருமே இல்லை, பிளாங்காக இருக்குது அப்படின்னா 0ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். 0ன்னு போட்டுட்டு கால்குலேட் ப்ரீமியம் கொடுத்துக்கலாம். இந்த என்சிபி எவ்வளோ நாள் வரைக்கும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த பாலிசி இன்னையோட எக்ஸ்பைரி ஆகுது, உங்களோட வண்டியோட உங்களோட வெஹிக்கிளோட பாலிசி இன்னையோட எக்ஸ்பைரி ஆகுதுன்னா, ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இன்னையிலேருந்து 90 days வரைக்கும் நோ கிளைம் போனஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 90 days வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 90 days அது எக்ஸ்பைரி ஆயிரும், நீங்கள் அந்த நோ கிளைம் போனஸ் பர்சன்டேஜை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியன் ரோட்ஸில் ஓட்டும் போது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ ஹாப்பி டிரைவிங், பி சேஃப், தேங்க்யூ.